அடுக்குமாடி குடியிருப்பின் பொது பகுதிகளை நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் ஆக்கிரமித்துள்ளதாக நடிகர் தனுஷின் தாய் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் சென்னை மாநகராட்சி நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக சோனியா, அதாவது சென்னை தீநகர் ராஜமன்னார் தெருவில் உள்ள கோல்டன் அபார்ட்மெண்டில் வசித்து வரும் நடிகர் தனுஷின் தாய் விஜயலட்சுமி மற்றும் திருநாவுக்கரசு, நுஸ்ரத் அபிதா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த வழக்கில் உரிய அனுமதியுடன் கட்டப்பட்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் திறந்தவெளி மேல்தளத்தை மற்றவர்கள் பயன்படுத்துவதை குடியிருப்பு வாசிகள் தடுப்பதாகவும், தரைத்தளத்தில் உள்ள நடிகர் சரத்குமார் சட்டவிரோதமாக பொது பகுதியை ஆக்கிரமித்து வணிக ரீதியாக பயன்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது குறித்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு ஒன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் குடியிருப்பின் பொதுவான பகுதிகளை மற்ற குடியிருப்பு வாசிகளை பயன்படுத்துவதை தடுப்பதாகவும், இது குறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வழக்கு விசாரித்த நீதிபதிகள் இது குறித்து சென்னை மாநகராட்சி நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 4 வார காலங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம். அடுக்குமாடி குடியிருப்பின் பொது பகுதிகளை நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் ஆக்கிரமித்துள்ளதாக நடிகர் தனுஷின் தாய் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் சென்னை மாநகராட்சி நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.